அப்பப்பா, மாடி தோட்டத்தில் இவ்வளோ சுடக்கு தக்காளி பழங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் ஒரே நாளில் விளைஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 2 கை 3 கை பறிப்போம். பறிச்சதை அப்படியே கவரில் போட்டு வச்சு இது ஒரு 10 நாள் பழம். இதை இப்போ என்ன பண்ண போகிறீங்கம்மா? இவ்வளோ பழம் எப்படிம்மா இது தோட்டத்தில் கூட வந்துட்டு இவ்வளோ விளைய வச்சு எடுத்ததில் பார்க்குறதுக்கே முத்து முத்தா அழகாக இருக்கேம்மா, செம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு கூட லைக் இதை டாலர் கணக்கில் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம், பட் இதை விளைய வைக்கிறீங்க அப்பா, அந்த விதைகள் கிடச்சா தயவு செய்து எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் வந்துட்டு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக விதைகள் இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு பழத்தை எடுத்து போய் நசுக்க விட்டிங்கன்னா அந்த ஒரு பழத்தில் இருக்கிற அத்தனை விதைகளும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செடியாக வந்து வித்தின் டேஸில் முளைக்கும். ஒரு மாதத்தில் பழங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு முத்து முத்தாக பறிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி நிறைய வரும்போது நான் ஜாம் வெரைட்டி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் சீசன் பழங்களில் வந்து நான் ஜாம் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வருஷத்துக்கும் கிடைக்கும். ஸோ நிறைய ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டது போக மிச்சம் இந்த பழத்தை நம்ம வந்துட்டு ஜாமா பண்ணிட்டோம்னா நமக்கு எப்பயுமே இந்த ஃப்ரூட் வந்துட்டு கிடைக்கும். அப்படின்றதுனால நான் இதை வந்துட்டு ஜாமா செஞ்சு எடுத்து வச்சுப்பேன். ஸோ இப்போ இந்த பழத்தை வந்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் திக்கான ஒரு லைக் பாத்திரத்தில் நம்ம போட்டுடலாம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கல்கண்டு வாங்கிக்கோங்க. பீசஸாக டைமண்ட் சைஸில் இருக்கிற கல்கண்டுலாம் வாங்காதீங்க. இந்த மாதிரி பார் மாதிரி வாங்கினீங்கன்னா தான் இதில் வந்துட்டு கெமிக்கல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வாங்கி நீங்கள் வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ போதும். தட்டியாச்சு, அப்படியே பாக்கெட்டோட போடுங்க. எஸ், கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி விடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் கரைஞ்சி வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுடு, மூடி வச்சிடலாம். அப்பப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி பழங்கள் ஒன்றா வெந்துட்டுருக்கா, ஃபுல்லாக வெந்து பழம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜூஸியாக ஆகிட்டு நமக்கு நல்லா ஜாம் பதத்துக்கு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும்போது தான் நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா நம்ம ஆட் பண்ணணும். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாம் எந்த அளவுக்கு செம்ம டெரராக இருக்குன்றதை பார்க்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்படி கை நிறையா பறித்து இந்த மாதிரி நீங்கள் ஜாமா செய்யும்போது எவ்வளோ ருசி இருக்கும்னு தெரியுமா? ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒன்று. இந்த பழம் கிடைச்சா கண்டிப்பாக வளங்க. ஆரோக்கியத்தில் நம்பர் 1 ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பழங்கள் வரிசைகளில் இது முதன்மை இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இது காஸ்ட்லியாகவும் விற்கப்படுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த சொடக்கு தக்காளி ஜாம் வந்துட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் இருக்கும். நிறையா விளைய வச்சிங்கன்னா தினமும் ஒரு கை இது மாதிரி பறித்து சாப்பிடலாம்.